விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம வழக்கமாக சிறிது மாதங்களாகவே ஒவ்வொரு மாதத்தையும் இரண்டாக பிரித்து கொண்டு அதில் அந்த முதல் 15 நாட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும், இரண்டாவது 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லிட்டு வரோம். அதன்படி இந்த மார்ச் மாதம் 2025 1 முதல் 15 தேதி வரைக்கும் ஒவ்வொரு பிறப்பு தேதியை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகுது, அதில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு எதெல்லாம் பண வரவை தரும், எந்தெந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கணும், எந்தெந்த நாட்களில் பிரயாணங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த நாட்கள் இனாகரல் பண்ணுவதற்கு அதாவது துவங்குவதற்கான நல்ல நாட்களாக வைத்து கொள்ளலாம்ங்கிறத பற்றியெல்லாம் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் வியாபார தன்மை, உங்களுடைய வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியும் அங்கங்கே சில விஷயங்கள் முக்கியமான தகவல்கள் நான் கொடுக்கறதா இருக்கேன். குறிப்பாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய தற்போதைய வியாபார பெயர் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கொடுத்துட்ருக்குங்கிறதுக்கான ஒரு இலவச பொது பலன் குறிப்பை நான் சொல்வதாக இருக்கேன். பகுதியை முழுமையாக பாருங்கள். இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 1 முதல் 15 வரைக்குமான காலகட்டம் 2025 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியாக அகலக்கால் வைத்து எந்த விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் இருப்பதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த காலங்கிறது இருக்க போகுது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது முதல் 15 நாட்களுக்கு தான். அப்படிங்கிறதுனால இந்த 15 நாட்கள் வரைக்கும் மிகப்பெரிய டிசிஷன்ஸ் ஏதாச்சும் எடுப்பதாக இருந்தால் அதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். இது இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில பேர் நமக்கு நிறைய ஒர்க்கு வருது, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா மிஷினரி வாங்கி போடலாம், அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுக்கலாம், இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் போய் எதுலையாச்சும் லாக் ஆகிடுவாங்க. வட்டிக்கெல்லாம் வெளியில் பணம் வாங்கியெல்லாம் நீங்கள் பிஸ்னஸை இது மாதிரி பொருட்கள் வாங்கியோ இடத்தை பெரிதுபடுத்தியோ பண்ணுவீங்க. பட் அப்படியெல்லாம் செய்திடாதீங்க. இந்த காலகட்டம்ங்கிறது உங்களை கொஞ்சம் லாக் பண்ணி விட்டுரும். அதுலேருந்து மீண்டு வருவதற்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முடிந்தவரை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் மட்டும் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். பண வரவுக்கான நாளாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ இப்போ 1ஆம் தேதி செய்து வைக்கிறீங்கன்னு வைங்க, எனக்கு இந்த பணம் வர வேண்டியது இருக்குது நாங்கள் செய்து கொடுத்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி அது ஞாயிற்றுக்கிழமாகவே ஆனாலுமே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் விழும். அந்த அளவுக்கு நன்றாக இருக்கும். அதே போல் 7ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுக்கான மிகச்சிறந்த நாளாக அது அமையும். அதே மாதிரி இனாகரல் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை துவங்குறீங்க, அதுக்கு எந்த நாள் உகந்ததாக இருக்கும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும்னா 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தேதிகளில் புதிதாக ஏதாச்சும், அதாவது இப்போ நான் ஒரு அதிகமான முதலீடு போட்டு ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணாதீங்கிறேன், மிஷினரி வாங்கி வைக்காதீங்கிறேன். பட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அல்லது இருக்கக்கூடிய ஒரு மிஷினரியை பழுது பார்க்குறீங்க, அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் இப்போ நான் சொன்ன 2, 3, 12 ஆகிய தேதிகள் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். 10ஆம் தேதியுமே புதிய கணக்கு துவங்குவதற்கு ஒரு நல்ல நாளாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். எந்த தேதிகளை அறவே தவிர்க்கணும், அந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயமே தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகள்லையும் புதிதாக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் ரொம்ப கவனம் தேவை. முடிந்தவரை பிரயாணங்களை தவிர்க்கணும் இப்போ நான் சொன்ன தேதிகளில். அதே போல் 13ஆம் தேதியுமே உங்களுக்கு யாருக்கும் போய் ஒரு நமக்கு வியாபாரம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு போய் ஒரு டீலை பேசி முடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும், பிரச்சனைக்குரியதாக மாறும். அதனால் 4, 5, 13 இந்த தேதிகளை அறவே தவிர்த்துக்கோங்க. 8ஆம் தேதியும் தவிர்த்துக்கோங்க. இந்த தேதிகளை எந்த ஒரு விஷயமே வைத்து கொள்ளாதீங்கள். இருப்பதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எந்த தேதிகளில் உங்களுக்கு இறைவன் பிரார்த்தனையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படின்னா, எந்த தேதியை நான் புதிய விஷயத்துக்கு வேண்டான்னு சொன்னால் அந்த தேதியில் இறைவனுக்கான ஒரு பிரார்த்தனைக்கான நாளாக வைத்து கொள்ளுங்கள். 13ஆம் தேதியும்
அதே போல் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்காக சில பேர் வந்து ஏழுமலையான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து ஷேர் கொடுக்கக்கூடிய ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. பிரபலமான ஹோட்டல் நிறுவனம் A2B வந்து அவர் தன்னுடைய இன்டர்வியூலே பெருமையாக சொல்லுவார், எங்கள் பிஸ்னஸோடைய பார்ட்னர் வந்து திருப்பதி ஏழுமலையான் தான் அப்படிம்பார். ஸோ அது மாதிரி ப்ராஃபிட்டில் கொண்டு போய் ஒரு பர்சன்டேஜ் 10%, 20% ஷேராக கொடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி பிரார்த்தனைகளுக்கான பரிகாரங்களுக்கான நாட்களாக அமைத்து கொள்ளுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற தேதிகளை மிகச் சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கான வெற்றியை வந்து வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸை வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய தேதிகளை முழுமையாக தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததன்படி இப்போ உங்களுக்கான அந்த இலவச குறிப்புக்கான விஷயங்களை சொல்லிட்டு வரேன், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வியாபார பெயருமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அந்த வியாபாரம் செய்பவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்கும் மிக சரியாக பொருந்தி இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளும் லாபங்களும், அப்படி பொருந்தி இல்லைன்னா அது உங்களுக்கு நிறைய தோல்விகளையும் அல்லது இழப்புகளையும் உண்டு பண்ணும். ஸோ இது வந்து தற்போது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் நடத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய வியாபார பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வியாபார பெயர் அதை யார் பேரில் வேணாலும் நீங்கள் துவங்கியிருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களின் பெயர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோட சேர்ந்தோ. ஆனால் யார் பேரில் அந்த பிஸ்னஸ் இயங்குதோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் 2 பேரோடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். இதை நீங்கள் நம்ம கீழே தர என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட தயவுசெய்து அனுப்புங்க. உங்களுக்கான வியாபார பெயர் என்ன விதத்தில் இருக்குது, அது பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக தரேன். அப்படி அது பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே நான் அந்த பதிவிலேயே தெளிவாக சொல்லிவிடுவேன். அதன்படி நீங்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.